ஹாய் கியூட்டீஸ், வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கடலூர்லேருந்து சென்னை ட்ராவல் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் 15 டேஸ்க்கு எனக்கு என்னெல்லாம் ட்ரெஸ் வேணும், மேக்கப் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் க்ராசரிஸ், இது மூணு தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். இது ஒரு குட்டி வீடியோவாக தான் இருக்கும், பட் நான் வந்து நிறைய நியூ ஐட்டம்ஸ் அந்த உங்களுக்கு நிறைய டிப்ஸோடு தான் இந்த வீடியோவில் வந்திருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆஃப்டர் 20 to 25 டேஸ் நம்ம வந்து பேக் டு மை குட்டி நெஸ்ட் அப்படின்னு வேணால் நான் சொல்லலாம். பட் நான் இந்த வாட்டி வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. எனக்கு வந்து நான் சோலோ சர்வைவல் அப்படின்னு வேணால் சொல்லலாம். தனியாக நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன், எனக்கு நான் தனியாக சாப்பாடு சமைக்க போகிறேன் அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பிகாஸ் வந்து இது வரைக்கும் 2-3ன்ட்டு நான் சமைச்சிட்டு இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு நான் வந்து எனக்கு மட்டும் நான் வந்து சமைக்கணும். எப்படி சமைக்க போகிறேன், எவ்வளோ குவான்டிட்டி நான் எடுத்துக்க போகிறேன், மிச்சம் ஆகுமா ஆகாதா எனக்கு எதுவுமே தெரில. இது வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்க போகுது, தனியாக இருக்க போகிறேன் அப்படின்றது. ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து என்னோட ஜேர்னிக்குள்ளே அப்படியே வந்து வாங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் கேஷுவல் vlog with தீபிகா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட குட்டி ட்ரெஸ் பேக் லக்கேஜ். எப்பயுமே ஊருக்கு போகும்போதும் வரும்போதும் இந்த பேக்கோட தான் எனக்கு பார்ப்பீங்க. கண்ணம்மா எப்படி ஒரு கருப்பு கலர் பேக்கை தூக்கிட்டு போவாங்களோ அதே மாதிரி தான் நானும் இந்த பேக்கோட தான் அப் அண்ட் டவுன் சுற்றிட்டு இருப்பேன். ஆல்ரெடி இந்த பேக்கில் வந்து என்னோட நைட்டி, டவல், இன்னர்ஸ்லாம் நான் மடித்து உள்ளே வச்சிட்டேன். ஸோ பேலன்ஸ் என்னன்னா ட்ரெஸ் எடுக்க போகிறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். அதில் சில நியூ ட்ரெஸ்லாம், சில இல்லை, 2 நியூ ட்ரெஸ் மட்டும் இருக்குது. இப்போ இந்த ட்ரெஸ்ஸை வைக்கும் போது நான் உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நான் ஆல்ரெடி டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ நம்ம கேர்ள்ஸ்லாம் வந்து ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாகவே நம்ம நிறைய ட்ரெஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். முன்னாடிலாம் வந்து ஒரு ரேக்கில் தான் நம்மளோட ட்ரெஸ்ஸே இருக்கும். பட் இப்போல்லாம் வந்து வாரத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, மாதத்துக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன ட்ரெஸ் வாங்குறோம், என்ன போடுறோம், என்னைக்கு போடுறோம், போட்டதே போடுறோமா எதுவுமே நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. நமக்கே வந்து இது புரியல. பிகாஸ் ஒன்று போட்டுட்டு வாஷ் பண்ணி அதை மேலேயே போட்டுரும், திரும்ப அதையே போய் எடுக்கிறோம். ஸோ இதனாலே நமக்கு வந்து நிறைய ட்ரெஸ் அப்படியே ஸ்டோர் ஆகிட்டு இருக்குது யூஸ் பண்ணாமலே. அதுக்கு நான் ஒரு டிப் சொல்கிறேன். நான் என்ன பண்ணுவேன்னா, லாஸ்ட் 7 இயர்ஸாக இதை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தட் ஐ எம் யூஸிங் ஆல் மை க்ளோத்ஸ். ஆக்சுவலி எதையுமே வந்து இதெல்லாம் எப்போ வாங்கினதுன்னு கூட தெரியாத அளவுக்கு நான் இல்லவே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணிடுவேன்னா, ஃபஸ்ட்டு வந்து அம்பர்லா ட்ரெஸ் அப்படின்னா அது அழகாக வந்து ஒரு சைடு ஃபுல்லாக அம்பர்லா செட்டாக வந்து எடுத்து வச்சுருவேன். இன்னொரு சைடு வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சுடிதார்ஸ், நார்மல் காட்டன் சுடிதார்ஸ் வித் ஷாலோட இருக்கும் இல்லையா, அது எல்லாமே ஒரு செட்டாக ஒன்றா எடுத்து வச்சுருவேன். இன்னொரு சைடில் வந்து 3/4 ஸ்லீவ்ஸ் வச்சு சில டாப் இருக்கும் பார்த்தீங்களா, டாப் அண்ட் லெக்கிங் சல்வார், அதை வந்து ஒரு சைடு எடுத்து வச்சுருவேன். ஷார்ட் ஸ்லீவ் வச்சு ஸ்லீவ்லெஸ் இது எல்லாமே தனித்தனியாக செப்பரேட் பண்ணி என் கபோர்டில் வச்சுருவேன், கடலூர் கபோர்டில். ஸோ ஊருக்கு போகும்போது வரும்போது என்ன பண்ணுவேன்னா, அடுத்து நான் எப்போ வரப்போகிறேன், கடலூர் வரப்போகிறேன், லைக் 15 days 20 daysனா 15 daysக்கான ட்ரெஸ்ஸை நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஒரு செட்டாக பார்த்து எடுத்துகிட்டு போயிடுவேன். நெக்ஸ்ட் வரும்போது இந்த ட்ரெஸ் எல்லாமே வாஷ் பண்ணிட்டு கபோர்ட்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த ஒரு 2 செட்டு 3 செட்டு நான் அடுக்கி வச்சுருப்பேன் இல்லையா, அதை எடுத்து பேக்குள்ளே வச்சுட்டு தென் வாஷ் பண்ண ட்ரெஸ் எல்லாம் எடுத்து உள் வைப்பேன். ஸோ தட் எனக்கு வந்து நான் எல்லாமே யூஸ் பண்ணுவேன். நான் எதையுமே வந்து அப்படியே உள்ளே வைக்காமல் எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வெரைட்டிஸ் காட்டின மாதிரியும் இருக்கும் நம்ம போடுற ட்ரெஸ்ஸில். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்தில் போட்ட அந்த மண்டே ஒரு ட்ரெஸ் போட்டாங்கன்னா ஃப்ரைடே அதே ட்ரெஸ் தான் போடுவாங்க. ஐ நாட் சேயிங் தட் இட்ஸ் ராங், ஓகே, அது கரெக்ட் தான். பட் நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணி வேஸ்ட்டாக போகிறதுக்கு இந்த டிப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வெரைட்டிஸ் காட்டலாம் உங்களோட ஆஃபீஸ்லேயோ, ஸ்கூல்லையோ, காலேஜ்லேயோ, அந்த மாதிரி. ஸோ இந்த டிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் அப்படியே ஒரு ரெட் ஹார்ட்டை கமெண்ட்டில் போட்டுருங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 15 டேஸ்க்கான ட்ரெஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறேன். பிகாஸ் நான் பஸ்ஸில் போகிறேன், என்னால் வந்து இதை தாண்டி என்னால் தூக்க முடியாது. ஷோல்டர் பேக்கில் லேப்டாப் இருக்கும். ஸோ நம்மளால நிறையா கேரி பண்ண முடியாது. அண்ட் மோர் ஓவர் எனக்கு வந்து நிறைய கேரி பண்ணிட்டு அசிங்கமா எனக்கு அப்படி தோணும். ஐ வில் ஃபீல் சோ அன்கம்ஃபர்டபிள். ஸோ இந்த 15 ட்ரெஸ் தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். அந்த 15 ட்ரெஸ்ஸில் வந்து ஃப்ளோரல் கவுன், இது 2 கவுன் இருக்குது. இதை நான் வாங்கி ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆமாம், லாக்டவுன் ஃபர்ஸ்ட் இயர் லாக்டவுனில் வாங்கினேன். இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய ஷார்ட்ஸ்லாம் இதை நான் போட்டிருக்கேன். இதில் ஃபுல்லாக வந்து கவுன், இதை நம்ம ஸ்கூலுக்கே போட்டு போகலாம், வெளியிலே போட்டு போகலாம், ரொம்பவே டீசெண்டாக இருக்கும். இதை நான் போட்டுட்டு நான் போட்டுட்டு ஒரு ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதையும் நான் வந்து பார்த்தீங்களா, நான் சொன்னேன் நான் வந்து செட்டாக எடுத்து வைப்பேன் அப்படின்னு. இதை நான் மண்டே போடுறேன்னா இதை நான் டியூஸ்டே போடுவேன். ஸோ தட் எல்லாருக்கும் வந்து நம்ம போடுற ட்ரெஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகணும். ஓகே, தீபிகா வந்து இந்த பேட்டர்னில் வச்சிருக்கா அப்படின்றது. அதில் வந்து எனக்கு ஒரு ஆசை, வேற ஒன்றும் இல்லை. ஸோ அந்த ட்ரெஸ் எடுத்து வச்சுப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பட் சீட்டா மாடல், சீட்டா பேட்டர்ன்ல வந்து கவுன் தான். இதுலயும் நிறைய ஷார்ட்ஸ் வந்து நம்ம சேனல்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த கவுன் மாடல்லையே அப்படியே கண்டினியூஸா போடணுன்றதுக்காக இது மூணையும் நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன்.
தென் வந்து as I told you already ஒரே கலர், எனக்கு அந்த மாதிரி ஒரு டிசீஸ் இருக்கு. ஸோ ஃபுல்லாக வந்து பிளாக் கலராக தான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த எல்லா பிளாக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், பிளாக் ஷேட்லேயே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி போட்டோம்னா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு லெகின்ஸ் பேர் பண்ணிக்கலாம். பிங்க் கலர், ரெட் கலர், ஒயிட் கலர், சில இதுக்கு வந்து மெரூன் கலர், இதெல்லாம் வந்து பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 5 லெகின் வாங்கினோன்னா ஒரு 10-15 டாப்பை போட்டுடலாம். அதை யோசிச்சு தான் வந்து ஃபுல்லாக இந்த வாட்டி வந்து பிளாக் ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட செட் ஆஃப் லெகின்ஸ். இந்த டாப்க்கு என்னெல்லாம் லெகின்ஸ் வேணுமோ, இப்போ எடுத்து வச்ச பிளாக் டாப்ஸ், கவுன் என்னதான் நம்ம லாங் கவுன் டிரான்ஸ்பரண்ட் இல்லைன்னாலும் கண்டிப்பாக பேண்ட் போடாமலாம் நம்மளால வெளில போக முடியாது. ஸோ நம்ம வந்து சில லெகின்ஸ்லாம் வேணும். அது பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்ச இத்தனை ட்ரெஸ்ஸுக்கு இத்தனை லெகின் இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து சம்மர் சீசன் நான் மட்டும்தான் ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிடுவேன். இல்லை வின்டர் சீசன் எனக்கு அவ்வளோ வேர்க்காது ஆக்சுவலி. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ நான் இன்னைக்கு ஒரு லெகின் போடுறேன், இன்னைக்கு ஃபுல்லாக லெகின் போட்டிருக்கேன் ஸ்கூல்லனா, ஈவினிங் வந்தோடனே அதை நம்ம ரிமூவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, திருப்பி ரிமூவ் பண்ணிட்டு அதை வந்து கொடியில் காய வச்சிருவேன். அது ஒரு 1 டே அப்படியே இருக்கும். 1 டே இன் சென்ஸ் ஈவினிங் காய போட்டேன்னா மார்னிங் வரைக்கும் இருக்கும். சும்மா ட்ரையாக அப்படியே வந்து திருப்பி போட்டு காய வச்சிட்டோம்னா ஐ ஃபீல் லைக் ஓகே பாக்டீரியா போயிடுச்சு, டர்ட் போயிடுச்சு. ஐ டோன்ட் நோ இது வந்து கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் வந்து லெகினை வாஷ் பண்ணிட்டே இருந்தோம்னா சீக்கிரம் கிழிஞ்சிரும், இல்லைனா வந்து அந்த எலாஸ்டிக் போயிடும்ன்றதுனால நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். இதுவும் நான் வந்து 6 இயர்ஸ் 7 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் எனக்கு எதுவும் வந்து ஸ்கின் இரிட்டேஷன்லாம் ஆகலை. பட் எல்லாருக்கும் இப்படி ஆகும்னு சொல்ல முடியாது. பட் இன்கேஸ் இது தப்பு அப்படி பண்ணக்கூடாதுன்னா கமெண்ட்ல போட்டுருங்க. இந்த பேக் வந்து எப்படின்னா என்ன மாதிரியே எவ்வளோ திட்டு வாங்கினாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிப்பேன். நான் வந்து சலிச்சிக்கவே மாட்டேன். போ நீ என்ன திட்டுறியா திட்டு அப்படின்ட்டு வெளில வேணாம் அப்படியே கொஞ்சம் பார்த்த பாவமாக நடிப்பேன். உள்ளுக்குள்ளே மாதிரிலாம் நடிக்க மாட்டேன். பிகாஸ் தப்பு பண்ணால் திட்டு வாங்க தானே செய்வாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து ஒரு ஜீன் பேண்ட் தான் இங்கே இருக்குது. மற்ற எல்லா ஜீன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து எனக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேண்ட்னே சொல்லலாம். நான் எல்லாத்துக்கும் வந்து இதுதான் பேர் பண்ணி போடுவேன். ஸோ எனக்கு கண்டிப்பாக இது வேணும். எஸ், ஸோ பேண்ட் எல்லாமே உள்ளே வச்சாச்சு, ட்ரெஸ் உள்ளே வச்சாச்சு, இது எல்லாமே பழைய ட்ரெஸ்லாம் உள்ளே வச்சாச்சு. தையல் பிடிக்கணும் அப்படின்ட்டு இந்த கட்டப்பையில் நிறைய ட்ரெஸ் எடுத்து வச்சுனேன். எனக்கு வந்து கையிலையும் பாடியிலையும் வந்து நல்லாவே வந்து இன்ச் லாஸ் ஆகிருக்கு. ஸோ எனக்கு தொலைன்னு இருக்குன்னு நான் இவ்வளோ ட்ரெஸ்ஸு கிட்டத்தட்ட வந்து 10 ட்ரெஸ்ஸு உள்ளே இருக்குது. நான் எடுத்து வச்சுருந்தேன். 25 நாள் லீவு, ஒரு நாள் கூட நான் போய் இதை பிடிக்கவே இல்லை. நான் என்ன பண்ணுறது, கடலூரில் தான் வந்து கிட்டத்தட்ட 20-30 ருபீஸ் வந்து கம்மியாக வாங்குறாங்க இந்த மாதிரிலாம் ஒர்க், ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுறதுக்கு. சென்னையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கை தைக்கிறதுக்கும் பாடி பிடிக்கிறதுக்குமே வந்து 50 ருபீஸ் 40 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பட் என் தலையெழுத்து நான் வந்து வாங்கி தான் ஆகணும். பிகாஸ் நான் நெக்ஸ்ட் 15 டேஸ்க்கு நான் வரப்போகிறது இல்லை. 15 டேஸ்க்கான ட்ரெஸ் இருக்குது. ஸோ வேறு வழி இல்லை. நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, பரவாயில்ல தொலைதலனே போட்டுட்டு போயிடலாம் ஸ்கூலுக்கு. ஏன்னா பசங்க இருக்க மாட்டாங்க, டீச்சர்ஸ் மட்டும்தான்றதுனால என்ன யார் பார்க்க போகிறா அப்படின்ற மாதிரி இப்படியே போட்டு போயிடலான்னு இருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து கவுன் மாடல். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ளோரல் டைப் கவுன்ஸ் அண்ட் டாப்ஸ் வந்து பார்க்கலாம். எனக்கு வந்து அது ஆக்சுவலி பிடிக்கும். இது வந்து நாங்கள் வர்க்கலா போனோம், ஃப்ரெண்ட்ஸ் வந்து 3 பேர் சேர்ந்து வர்க்கலா போனோம். அதுக்காக 3 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் வாங்கியிருந்தோம். அந்த ட்ரெஸ் தான் இதுவும் வந்து ஃப்ளோரல் பேட்டர்ன் தான். இது எல்லாமே வந்து நீங்கள் எல்லா ட்ரெஸ்ஸுமே நான் வந்து என்னோட வீடியோஸ் அண்ட் பழைய ஷார்ட்ஸ்லாம் இருக்கும், இல்லாமல் இருக்காது. பட் இதெல்லாம் நான் எப்படி கோமாளி மாதிரி போட்டு போறேன்னா தெரியல. அது இந்த பிளாக் டாப் ஜீனுக்காக இதை பேர் பண்ணுவேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்பா மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு. பட் நமக்கு தான் வந்து மானமே ரோஷமே கிடையாதே, போட்டு போவோம், யார் என்ன சொல்ற போறா, சொன்னாதான் நம்ம வந்து காதல வாங்கி போறோமா, அப்படி ஆயிடுச்சு எனக்கு. இது வந்து வடிவேல் டாப். இந்த டாப் வந்து வடிவேல் டாப். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு 15 ட்ரெஸ் எடுத்து வச்சாச்சு. இதெல்லாம் நம்ம வந்து போட போகிறோம் அப்படின்னு. பட் இந்த பேக்கில் வந்து நான் ஜூடியோவில் ரீசெண்டாக ஒரு டாப் பர்ச்சேஸ் பண்ணேன். இதையும் நீங்கள் வந்து ஒரு 15-20 ஷார்ட்ஸ் முன்னாடி போனீங்கன்னா பார்க்கலாம். இதுவும் வந்து எனக்கு வாங்கினப்பே லூஸாக தான் இருந்தது. நான் எப்பவுமே வந்து ஒரு சைஸ் எக்ஸ்ட்ராவாக தான் வாங்குவேன். பட் இந்த ஷர்ட் சைஸ்க்கு இந்த ஷர்ட்டை பிடிக்கணும் ஃபிட்டாக. ஸோ அதுக்காக வந்து இங்கே வச்சுட்டு போயிடலான் இருக்கேன். எனக்கு இப்போதைக்கு ஷர்ட்லாம் தேவையில்லை. இது உள்ள இன்னும் பேண்ட்டு அதெல்லாம் இருக்குது, கவுன்லாம் இருக்குது. இந்த கவுன் வந்து நான் கண்டிப்பாக காட்டுறேன் வீடியோவில். இந்த ட்ரெஸ்ஸோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு வாட்டி கூட யூஸ் பண்ணலை. நாட் ஈவன் 1 சிங்கிள் டைம் இதை நான் இன்னும் போடலை. போட்டேன்னா நான் ட்ரெஸ்ஸு கீழே விழுதுறோம், அதுதான் உண்மை. ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு
வெரி பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுற ஃப்ரெண்டு. அவன் எனக்கு பர்த்டேக்காக வாங்கி கொடுத்துருந்தான். நானும் அழகாக சைஸ் பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு நம்ம கண்டிப்பாக வந்து ரொம்ப லூஸாக இருக்கும் அப்படின்ட்டுன்னு. பட் ஆனால் வந்து சரி ஏதாவது பண்ணலாம், ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், ரிட்டனும் போட முடியாதுன்ட்டாங்க, ரிட்டனும் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு. ஸோ கையெல்லாம் அழகழகாக தச்சிருக்கேன். பட் இதை நான் எப்படி போடுவேன் அப்படின்னா எனக்கு தெரியல. இதுக்கு ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணணும். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆக்சுவலி, இது எப்படி பிடிப்பாங்கன்னு. ஸோ இன்கேஸ் ஃபேஷன் டிசைனர்ஸ், டெய்லர்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் வந்து இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க, ஒரு டிப் கொடுங்க, இது ஏதாவது பண்ணலாமா அப்படின்ட்டுன்னு. நானும் ஒவ்வொரு வெக்கேஷனுக்கும் வந்து இது ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறேன். பட் ஆனால் வந்து எனக்கு பண்ண தெரியல, இது எங்க போய் கொடுத்து என்னத்தை பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் ஐ ஷோ யூ அனதர் கவுன். எனக்கு வந்து கவுன் தான் என்கிட்ட வந்து நிறைய இருக்கும். கவுன் மாடல்ல அப்படியே லாங்கா வந்து பிரின்சஸ் மாதிரி அப்படியே பெரட்டிட்டே போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் நிறைய வாங்கியிருக்கேன். ரீசெண்டாக தான் வந்து டாப்ஸ்க்கு மாறினேன். இதுவும் வந்து ரொம்ப ஆசையாக ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். கீழே ஃபுல்லாக பிளாக் கலர், மேலே வந்து ஃப்ரில் வச்சு பிளாக் வித் ப்ளூ. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஆசையாக வாங்கினேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப லோ நெக் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப லோ நெக், நம்மளாம் அதெல்லாம் போட மாட்டோம். இப்போ இதுக்கும் நான் ஏதாவது பண்ணணும், எனக்கு கடையில் கொடுத்து பண்ணணும். பட் ஆனால் வந்து இதை கொடுத்து ஆல்ட்ரேஷன் பண்ணால் இதோட அது ஏதாவது ஸ்ட்ரக்சர் மாறிடுமா, ஷேப் மாறிடுமான்றது ஒரு பயத்தில் நான் இன்னும் பண்ணாமல் இருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ், பட் வாட் டு டூ. ஃபைனலி மஞ்சள் பையை தூக்கி ஓரமாக வச்சாச்சு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ட்ரெஸ் பேக்கில் வந்து என்ன போகிறான்னா, ரீசெண்டாக நான் 2 ட்ரெஸ் ஆர்டர் பண்ணேன்னு சொன்னேன் ஃப்ளிப்கார்ட்டில். இது வந்து பலாசோ வந்து ஒரு பிளாக் கலர் வச்சுருந்தேன். பட் ஆனால் அது வந்து ஹாஸ்டல் வீட்டில் அப்படி போடுற மாதிரி தான், வெளில போடுற மாதிரி நான் வாங்கவே இல்லை. ஐ டோன்ட் நோ வை, எனக்கு வந்து அது வாங்கணும் போடணும் அப்படின்னு எனக்கு தோணல. ஸோ ஐ பாட் திஸ் பலாசோ, பிளாக் பலாசோ. ஸோ எதுக்கு வேணாலும் பேக் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால தான் பிளாக்ல வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 காட்டன் டாப்ஸ். ஒன்று வந்து பிளாக் ஸ்லீவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிங்க் ஸ்லீவ். இது ரெண்டுமே வந்து ஸ்லீவ்லெஸ் தான், ஹேண்ட் கிடையாது. எனக்கு வந்து வீட்டிலலாம் போட்டுக்கலாம், நம்ம வெளியிலையும் போடலாம், தப்பு இல்லை. பட் இது வரைக்கும் போட்டது கிடையாது. மேபி இதுக்கு அப்புறம் வேணால் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ இதுதான், திஸ் இஸ் வாட் ஐ பாட் ஃபார் 300 அண்ட் இது டிஸ்கவுண்ட் போக ஐ காட் இட் ஃபார் 280. அண்ட் தென் இதுவும் அதே மாடல் தான், கலர் தான் வேறு, பேட்டர்ன் வேறு, தட்ஸ் இட். சேம் ப்ரைஸ். ஃப்ளிப்கார்ட்டில் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். இதுவும் வந்து அரௌண்ட் 260 250 தான் வாங்கினேன். ஸோ இது ரெண்டுத்துக்குமே பேர் பண்ணுறதுக்காக தான் வந்து பிளாக் பலாசோ வாங்கினேன். பட் பிளாக் டாப்க்கு வந்து ஐ ஆல்ரெடி ஹேவ் சாண்டில் அண்ட் ஒயிட் பலாசோ. நான் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ப்ராட் ஹிப்பாக இருக்கும்ன்றதுனால அப்போ வாங்கின பலாசோ யூஸ் பண்ண வச்சுருந்தேன். பட் இப்போ வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அது கூட இதை பேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பட் இதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை ஒரு வாட்டி வந்து இந்த ஓவர்லாக்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இஃப் ஐ நாட் ராங், நான் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குது மெட்டீரியல். பட் இருந்தாலும் எனக்கு வந்து ஓவர்லாக் பண்ணுறது பிடிக்கும். அண்ட் இந்த 2 டாப்பையும் வந்து இங்கே சைடில் வந்து பிடிக்கணும், சென்னையில் போய் தான் பிடிக்கணும். பேக் வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் நம்ம வந்து டம்ப் பண்ணலாம் கொஞ்சம் ஈஸியாகவே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாடி கேர் ரிலேட்டடாக வாங்கினேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் வந்து பிங்காம் ஆயில். டிசம்பரில் நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டுப்பேன், டிசம்பரான்னு தெரியல, ஒரு ஷார்ட்ஸ் போட்டுப்பேன். அதில் வந்து 100 ml 100 ml ஆயில் வந்து 2 பாட்டில் வாங்கியிருந்தேன் 300 rupeesக்கு. 2 ஆஃபரில் போட்டிருந்தாங்க, 2 300க்கு 100 ml. ஸோ இப்போவும் 100 ml தான், பட் ஆஃபர் இல்லை. ஸோ ஐ காட் இட் அரௌண்ட் 2 ஷிப்பிங்கோட சேர்ந்து 280 நினைக்கிறேன். யாரும் நினைக்கிறாங்க தான் புறையிடுது, யாரும் தெரியல. இதுதான் நான் இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஹேர் பார் பண்ணும்போது மட்டும் வீக்லி ஒன்ஸ் ஆர் 2 weeks ஒன்ஸ் வந்து நல்லா நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடுவேன். அப்படி வீட்டுக்கு வந்திருக்கேன்னா இது எடுத்துகிட்டு வர மாட்டேன். இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறதுனால வீட்டில் வந்தால் வீட்டில் அப்பா அம்மா விபிடி தான் யூஸ் பண்ணுவாங்க, அதையும் நானும் எடுத்துப்பேன். இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறது. அவ்வளோ சீக்கிரம் நம்மளால வந்து காசை தூக்கி கொடுத்துட்டே இருக்க முடியாது அப்படின்ட்டுன்னு. ஸோ இது ஃபேன் போட்டால் வாய்ஸ் சரியாக கேட்காது, சவுண்ட் அதிகமாக இருக்கும்னு ஏசி போட்டேன். அண்ட் 4 days 5 days முன்னாடி வந்து நம்ம ஒரு லிம்கா மாதிரி சோடா ஒன்று குடித்தோம். லிம்காவும் சோடாவும் ஒன்று தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. நான் குடிக்க மாட்டேன், ஃப்ரீயாக வந்ததுன்னு எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் ஒரு 2 வாய் தான் குடித்தேன், அதுக்கே வந்து போயிடுச்சு, தொண்டை போயிடுச்சு. ஹேர் கேர் டிப்ஸ் சொல்ல பார்த்தீங்களா, நான் வந்து ஒரு 4-5 months தான். அதுக்கு முன்னாடிலாம் வந்து பாடி வைஸ் அண்ட் வேறு எதுவும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், மறந்துட்டேன். பட் லாஸ்ட் 5 months வந்து டெர்மாடியூ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஒன்லி அப்போலோவில் தான் கிடைக்கிது, இஃப் ஐம் நாட் ராங். மெடிக்கல்ஸ்லாம் கிடைக்கிது, வேற எங்கேயும் வந்து சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்க மாட்டேங்குது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சோப்லாம் இருக்கும். பிம்பிள்ஸ்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து டெர்மாடியூ சோப்பும் ட்ரை பண்ணலாம். ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. நான் வந்து சும்மா ஒரு 2 வாட்டி தான் எடுப்பேன். பட் இதுவும் வந்து ரொம்ப காஸ்ட்லிங்க, 280 rupees. இதுவும்
பார்த்து தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை எம்எல்னு தெரியல, பட் பாட்டில் ரொம்ப சின்ன பாட்டில், காஸ்ட்லி தான். பட் ஹேருக்கு ரொம்ப நல்லா இருக்கு. டேண்ட்ரஃப் எதுவுமே வந்து உங்க ஹேருக்கு வரவே வராது. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், ஃப்ரிஸினஸே இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக வந்து ஃப்ரிஸினஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வி ஹேவ் டு யூஸ் சீரம். பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணிது வந்து டாக்டர்ஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். மஸ்ட் ட்ரை ப்ராடக்ட்ல டெர்மாடியூ ஷாம்பு இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. அப்பார்ட் வந்து சீரம் வந்து லாரியல்லேருந்து நான் வந்து மூவ் ஆன் ஆயிட்டேன், பிகாஸ் அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு. ஆனால் எனக்கு எதுவும் வந்து பெருசாக ஃப்ரிஸினஸ் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ ஸ்ட்ரீக்ஸ் யூஸ் பண்ணுறேன். இப்போ அந்த லிவான் சம்திங் ஒன்று இருக்கு, அது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ரைட் நவ கடலூர்ல யூஸ் பண்றதுக்காக குட்டி டப்பாவா லிவான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இஃப் ஐ எம் நாட் ராங், ப்ரொனன்சியேஷன் தப்பா இருந்தா ஐம் சாரி, ஸ்பெல்லிங் மறந்துருச்சு. ஸோ எனக்கு தெரியும் LIVON சம்திங் வந்துச்சு. என்னோட ஃப்ரெண்ட்லாம் யூஸ் பண்றாங்க, அதோட ஸ்மெல் எனக்கு பிடிச்சிருக்கு, ஹேருக்கும் நல்லா தான் இருக்கு. எனக்கு அது எதுவும் பெருசா இஷ்யூவா தெரியல. நைக்காலேருந்து வந்து 2 ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து எப்பயுமே வாங்குறது தான். ஒரு ப்ராடக்ட் எப்பயும் வாங்குறது, ஒரு ப்ராடக்ட் வெரி நியூ ப்ராடக்ட் ஃபார் மை ஸ்கின். எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஒன்று வந்து ப்ளம் ஃபேஸ் வாஷ். இங்கே இருக்கிற வரைக்கும் வந்து ஹிமாலயா ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் அதான் சொல்கிறேனே, நான் ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் வந்து கஞ்சமாக மாறிட்டு இருக்கேன், கஞ்ச பிஸ்னாரியா. சென்னையில் வந்து நம்ம ஒர்க் போகிறோம், கொஞ்சம் வந்து பார்க்க ப்ராப்பராக இருக்கணுன்றதுனால கொஞ்சம் காசு போட்டு இந்த மாதிரி எனக்கு ஃபேஸ்க்கு ஸ்கின்னுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரியான ஒரு நல்ல ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன். பட் கடலூரில் வந்து நம்ம எப்பயாவது ரேராக தான் இங்கே இருக்கோம், 2 நாள் 3 நாள், சம்டைம்ஸ் அந்த மாதிரிலாம் லாங் லீவில் வரேன். ஸோ இப்போ போயிட்டு நம்ம இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்க வேணாம், இங்கேயும் யூஸ் பண்ணிட்டு அங்கேயும் போய் யூஸ் பண்ணுறது வேணாம் தான் இங்கே வந்து ஹிமாலயா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணோன்னே வந்து அவன் வர வேண்டியவெல்லாம் வந்து முகத்தில் வந்துட்டான். பட் இட்ஸ் ஓகே, நம்ம தான் வந்து அந்த ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணுறதுனால நிறைய ரெடியூஸ் ஆகிருக்கு. பட் ஸ்டில் அந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எனக்கு வரதான் செய்யுது. ஒன்ஸ் நான் சென்னைக்கு போய் இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்கு எல்லாமே போயிடும். நான் வந்து 101% நம்புறேன். அதோட ரிசல்ட்டை நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் காட்டுறேன். ஸோ ஃபேஸ் வாஷ் அண்ட் தென் வந்து சன்ஸ்க்ரீன். சம்மர் சீசனில் மட்டும் தான் நான் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இந்த வாட்டி வந்து லாஸ் ஷீல்ட் தான் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நான் வந்து ரொம்ப மண்டையை போட்டு கசக்கி யோசிச்சு யூடியூப்ல அவ்வளோ ரெஃபரன்ஸ் எடுத்தேன். சாட் ஜிபிடி வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் என்ன பண்ணிட்டேன்னா, என்னோட ஃபேஸை வந்து ஃபோட்டோ எடுத்துட்டேன். இந்த பைத்தியக்காரத்தனத்தை எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு தெரியல, மேபி இது வந்து தப்பாக கூட இருக்கலாம். பட் நான் இப்படி பண்ணேன் என்னன்னா, ஃபேஸை வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு, இதுதான் என்னோட ஃபேஸு, இந்த ஸ்கின் ஃபுல் ஃபேஸ் இல்லை, இந்த இடமும் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயே என்னெல்லாம் போடணுமோ போட்டு, இதுதான்ப்பா என் ஸ்கின்னு, இப்போ நான் இதுக்கு என்னெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும், என் பெஸ்ட் சன்ஸ்க்ரீன் எது அப்படின்னோடனே அதுவே வந்து அழகாக ஒரு 4 ப்ராடக்ட் தான் காட்டுச்சு. அந்த 4 ப்ராடக்ட்டில் ஆல்ரெடி வந்து அந்த ப்ராடக்ட் நேம் மறந்துட்டேன். இதுக்கு முன்னாடி லாக்மி சம்திங் நான் ஒன்று யூஸ் பண்ணேன், ஆரஞ்ச் கலர் டியூப்பில் யூஸ் பண்ணேன், அது காட்டுச்சு, அது வேஸ்ட்டு. பட் இதுதான் வந்து பெஸ்ட்டு அப்படின்றத வந்து ஃபைனலாக சாட் ஜிபிடி எனக்கு கொடுத்துருக்கு. சாட் ஜிபிடியோட அபிப்பிராயம் வந்து கரெக்டாக தப்பான்றதை நம்ம யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாருக்காவது இந்த லாஸ் ஷீல்டை பற்றி தெரியும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஆக்னிஸ் அப்புறம் வந்து ஆயிலி ஸ்கின்க்கு இது பெஸ்ட்டு அப்படின்னா வந்து கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ்லாம் வந்திருக்கு. நீங்கள் வந்து உங்கள் கமெண்ட்டில் வந்து உங்களோட இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ட்ராலிலாம் யூஸ் பண்ண மாட்டேன், பிகாஸ் வந்து போகிறது பஸ்ஸில் நம்ம வந்து அவ்வளோ திங்ஸும் வந்து எடுத்துகிட்டு போகிறதில்ல. ரொம்ப லாங் ட்ராவல்னால் நம்ம கண்டிப்பாக ட்ராலிலாம் மஸ்ட்டு. பட் ஒரு 4 hours ஜேர்னிக்கு போய் ட்ராலிலாம் வேணாம், அது யார் தூக்குவா, அதோட வெயிட் வேறு எக்ஸ்ட்ராவாக இருக்குன்றதுனால அந்த அளவுக்குலாம் நம்ம சீன் கிடையாதுன்ட்டு சிம்பிளாக இந்த பேக்கு தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நவ் திஸ் பேக் இஸ் டன். நெக்ஸ்ட் வந்து இந்த கிராசரி ஐட்டம்ஸ் வந்து இதில் கொஞ்சம் இருக்குது. அப்புறம் அரிசி வெல்லம்லாம் இருக்குது. ஏன் அரிசி வெல்லம்லாம் நான் இங்கேயே வாங்கினேன் அப்படின்றத உங்களுக்கு நான் இப்போ சொல்லிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கட்டப்பைக்குள்ளே போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ பாசுமதி அரிசி அண்ட் 2 கிலோ பொன்னி அரிசி. நான் 1 கிலோ தான் எங்கள் அப்பாவை கேட்டேன், ஏன் ஒரு ஆளுக்காக 1 கிலோ போதும்னு. பட் எங்கள் அப்பா வந்து என்னை பற்றி தெரியும், பட் ஆனால் பொண்ணு மேலே இந்த அக்கறையில் 2 கிலோவும் வாங்கிட்டாரு. ஸோ இது ஏன் நான் வந்து சென்னையில் வாங்கலை அப்படின்னா, நான் இருக்கிற ஏரியாவில் 1 கிலோ கர்நாடகா பொன்னி வந்து 67 ரூபா 70 ரூபா வந்துடுது. பட் இங்கே வந்து கடலூரில் வந்து 10 ரூபா கம்மி. 10 ரூபாயில நம்ம கோட்டை கட்டிட போகிறது இல்லை. பட் இங்கேயே நமக்கு ஒரு டைம் இருக்கும் போது ஏன் இங்கே நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ அதனால தான் வந்து இதை வாங்கினேன். 1 kg பாஸ்மதி ரைஸ் வந்து சென்னையில் வந்து 137 கிட்ட கொடுத்தேன் நான். ஆமாம், 127 137. இங்கே வந்து 100 rupees. இஃப் ஐம் நாட் ராங், நான் வந்து சென்னையில் வந்து வேறு ஏதாவது பிளேஸில் இந்த ப்ரைஸில் கிடைக்குது அப்படின்னா எந்த பிளேஸ் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதையே நம்ம வந்து பேக்கில் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு மேலே நம்ம மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுக்கலாம். அது இல்லாமல் வந்து வெல்லம் வந்து மஸ்ட்டு. காரக்குழம்பு அடிக்ட் ஆனதுனால இப்போ வந்து நான் வந்து வெல்லம் கண்டிப்பாக எனக்கு தேவை அப்படின்ட்டு 1/4 கிலோ வெல்லம் வாங்கியிருக்கேன். இப்போ வந்து இந்த குட்டி கவரில் என்னெல்லாம் இருக்குது கிராசரிஸ்ன்னு பார்த்துடலாம். இதெல்லாம் நான் காட்டும் போது உங்களுக்கு தோணலாம், இதெல்லாம் நான் வந்து சென்னையில் கிடைக்காதா, இதெல்லாம் ஏன் கடலூர்லேயே வாங்கினீங்கன்னு.
இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணுறது சாட்டர்டே நைட்டு, சண்டே மார்னிங்கே நான் வந்து கிளம்புறேன். மண்டே எனக்கு ஸ்கூல் இருக்குது. நான் வந்து 25 டேஸ்க்கு அப்புறம் போகிறதுனால நான் அங்கே போயிட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். பட் திரும்ப பெருக்கணும், வீடு ஃபுல்லாக மாப் போடணும், ரெஸ்ட் ரூம் க்ளீன் பண்ணணும், இந்த எல்லா வேலையுமே இருக்குது. ஸோ இதுக்காக நான் தனியாக போய் ஷாப்பிங் பண்ணனா கண்டிப்பாக எனக்கு முடியாது. நான் மண்டே வந்து வேறு யாராவது ஃப்ரெண்ட்ஸை தான் எடுத்துகிட்டு வர சொல்லுவேன். ஸோ அதுக்காக தான் இம்பார்ட்டண்ட்டாக இங்கே டைம் இருக்கும் போது என்னெல்லாம் ஷாப் பண்ண முடியுமோ குட்டி குட்டியாக அதெல்லாம் நான் வந்து வாங்கிட்டேன். அவ்வளோதான். எனக்கு வந்து நரசூஸ் வீட்டில் இருந்தேன்னா நரசூஸ் டிகாஷன் தான் போட்டு நாங்கள் குடிப்போம். பட் எனக்கு நிறைய ஷார்ட் முன்னாடி பழைய ஷார்ட்ஸ்லாம் லாஸ்ட் இயர் சொல்லியிருப்பேன். டிகாஷன் நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வந்து எனக்கு அது ஒழுங்கான கலர் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. நான் என்ன தப்பு பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. ஸோ ஐ ஸ்டாப் இட். சென்னையில் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கு பதிலாக கான்டினென்டல் காஃபி குடிக்கிறேன். அது இல்லைன்னா இந்த ப்ரூ சாஷே வந்து 3 rupees சாஷே வாங்கி வச்சுப்பேன். 3 rupees சாஷே வந்து கரெக்டாக 1 கிளாஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். 2 rupees வாங்கினோம்னா 2 போடுற மாதிரி இருக்குது. 3 rupeesனா 1 கிளாஸ்க்கு கரெக்டாக இருக்குது. ஸோ 15 டேஸ்க்கு 15 சாஷே மார்னிங் அண்ட் ஈவினிங் காஃபிக்கு வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மங்கள் தீப்போட லாவெண்டர் ஊதுபத்தி. சாமியெல்லாம் கும்பிட்றதுனால இது வந்து மஸ்ட். அங்கே வந்து காலி சில ஐட்டம்ஸ்லாம் எதெல்லாம் காலி நோட் பண்ணியிருந்தேன், அதை பேஸ் பண்ணி வாங்கிட்டேன். லாவெண்டர் இஸ் மை ஃபேவரட் ஃப்ளேவர். ஸோ இது வாங்கியாச்சு. அண்ட் ரூம் ஸ்ப்ரே புதுசாக வாங்கியிருக்கோம். எப்பவுமே அந்த குட்டியாக ஒரு சாஷே இருக்கும், அது கூட வாங்கியிருக்கேன். அது வந்து ரெஸ்ட் ரூம் சிங்க் ஏரியாலாம் யூஸ் பண்ணுவேன். இது வந்து லாவெண்டர் ஃப்ளேவரில் கிடைக்கல, வைட் பவர் பேகு. ஸோ ரோஸ் தான் கிடைச்சிது. இதை வாங்கிட்டேன். இது வந்து ரெஸ்ட் ரூம்க்கு ஹேங் பண்ணிக்கலாம். ஒரு 15 டேஸ் எனக்கு தெரிஞ்சு ஸ்மெல்ஸ் நல்லா இருக்குது. ரூம் ஸ்ப்ரேவும் வந்து இந்த வாட்டி லாவெண்டரில் வாங்கியிருக்கேன். எனக்கு கண்டிப்பாக ஏன்னா இப்போ வந்து நான் மட்டும்தான் இருக்க போகிறேன்றதுனால மார்னிங் லாக் பண்ணேன்னா ஈவினிங் வந்து தான் நான் ஓப்பன் பண்ணேன். ஸோ உள்ளே வந்து எந்த ஸ்மெல்லும் எனக்கு நான்வெஜ் குக் பண்ணாததுனால ஸ்மெல் இருக்காது. இன் ஸ்பைட் ஆஃப் தட் ஸ்மெல்லே வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த ஃப்ளேவர் வந்து வாங்கியிருக்கேன். இதை வந்து ரொம்ப ரேராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ப்ளசண்ட்டாக சம்டைம்ஸ் இருக்கும் போது தேவைப்படும் இல்லையா, அதுக்காக. தென் ஈவினிங் வந்து சம்டைம்ஸ் வந்து டீ குடிக்கிற பழக்கம் இருக்குது. டயர்டாக இருந்தேன் அப்படின்னா காஃபி தான். இல்லை டயர்ட்னஸ் இல்லை, எனக்கு கொஞ்சம் டீ போடுற அளவுக்கு வந்து தெம்பு இருக்குது அப்படின்னா டீக்கு வந்து எனக்கு கண்டிப்பாக மில்க் பிக்கீஸ் இருக்கணும். இது இல்லைன்னா டீ இருக்காது. ஸோ மில்க் பிக்கீஸ். அண்ட் தென் சம்மர் சீசனில் மட்டுமே உடம்புக்கு வந்து நான் கோகுல் சாண்டோல் யூஸ் பண்ணுவேன். ஃபேஸ்க்கு வந்து ஃபேஸ் வாஷ் மட்டும்தான் லாஸ்ட் 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோப்பே போடுறதில்ல ஃபேஸ்க்கு. உடம்புக்கு மட்டும் நான் வந்து எந்த வேணாலும் யூஸ் பண்ணேன். எது வேணாலும் இன் சென்ஸ் இந்த ஒரு டவ், அப்புறம் வந்து பியர்ஸ், இந்த கோகுல் சாண்டோல், ஹிமாலயா. ஏன்னா எனக்கு எதுவும் பாடிக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. ஃபேஸ்க்கு மட்டும் தான் அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. பாடிக்கு வந்து எது போட்டாலும் அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ சம்மரில் மட்டும் எப்பயுமே வந்து எங்கள் ஃபேமிலி மொத்தமாகவே கோகுல் சாண்டோல் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக இது. அண்ட் தென் இது எல்லாமே வந்து பேசிக்கான ஒரு மசாலா ஐட்டம், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. எல்லாமே ஆச்சிலே வாங்கிட்டேன். ஆச்சி வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்டிஆர் பிராண்டு, சக்தி பிராண்ட்லாம் எனக்கு ரொம்ப காரம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆச்சியில் வந்து கொஞ்சம் உப்பு டேஸ்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் குவைட் மேனேஜபிள். ஸோ ஆச்சியில் வந்து டர்மரிக் பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் அண்ட் கரம் மசாலா, கோரியண்டர் மசாலா. அம்மா வந்து சாம்பார் பொடியும் இட்லி பொடி கொடுக்குறாங்க. ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து இது கருவேப்பிலை பொடி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இருந்தாலே நான் வந்து சமைச்சிடுவேன் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் வாங்கிட்டேன். தட்ஸ் இட். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இவ்வளோ இடம் இருக்குது. ஹோப் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய இருக்குது. நான் இது எதையுமே வந்து முன்னாடிலாம் வந்து அழகாக ஒரு ப்ரௌன் பேக்கில் வந்து போட்டு எடுத்துகிட்டு போவேன். பட் இப்போ வந்து எல்லாத்தையுமே அப்படியே வச்சுட்டேன், எடுத்து உள்ளே வச்சுட்டேன். ஆல்ரெடி சென்னையில் வந்து ஏகப்பட்ட கவரும் பேக்கும் சேர்ந்து போய் நான் மடித்து அழகாக இவ்வளோ வச்சுருக்கேன் நான். ஸோ இங்கேயே இருக்கட்டும், எங்கள் அம்மாவுக்கு தான் நிறைய தேவைப்படுதுன்னு நான் இங்கேயே வச்சுட்டேன். ஸோ அதனால தான் அப்படியே கட்டப்பையில் வந்து வெயிட் ஏற்ற மாதிரி, அதாவது வெயிட்டான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து கீழே வச்சுட்டேன், லேஸான ப்ராடக்ட்ஸ்லாம் மேலே வச்சுட்டேன். இப்போ இதுக்கு மேலே என்னெல்லாம் வரப்போகுதுன்னா இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இதை எடுத்து உள்ளே வைக்க முடியல. தேங்காய் வந்து கேட்டிருக்கேன். 2 தேங்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். 2 தேங்காவையும் வந்து உடச்சி திருவி ஃப்ரீசரில் போட்டுருமா. நான் மார்னிங் போகும்போது எடுத்துக்கிறேன். ஒரு 4 hours தாங்கும். அதனால வந்து போனேன்னா ஃப்ரிட்ஜில் போட்டுருவேன். அங்கே போயிட்டு தேங்காய் உடைக்க முடியல. நிறைய விஷயங்கள் வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போறியம்மா நீ சோம்பேறியாலாம் கேட்காதீங்க. எனக்கு வந்து தேங்காய் இன்னும் வந்து பழகலை, ஒழுங்காக வந்து பழகலை. பக்கத்தில் கடையில் கொடுத்து தான் வந்து உடச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து அந்த ரிஸ்க் எடுக்க வேணாம், நீ வந்து எனக்கு உடச்சி கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரீசரில் வச்சிடுறேன். நான் ஒரு 2 தேங்காய் திருவி கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு ஒரு 1 week மேலேயே வரும். நிறையா சட்னி, தேங்காய் சட்னி மஸ்ட். எனக்கு நிறைய கிரேவி வைக்கும் போது தேங்காய் ஆட் பண்ணுவேன். ஸோ அதுக்காக தேங்காய் மஸ்ட்டு. அது ரெடி ஆகிட்டு இருக்கு, அது வைக்கணும். தென் வந்து சாம்பார் பொடி, இட்லி பொடி, அப்புறம் வந்து ஸ்பீக்கர் வந்து இந்த பேக்கில் வேணாம், குட்டி போத் ஸ்பீக்கர் தான், அதை நம்ம ஷோல்டர் பேக்லேயே எடுத்துக்கலாம்.
மோஸ்ட்டாக வந்து என்னை கேட்டால் நான் என்ன சொல்வேன்னா, ஓவர் லக்கேஜை வந்து அவாய்ட் பண்ண தான் சொல்லுவேன். சிங்கிளாக போகிறோன்னா கண்டிப்பாக முடியாது. இப்போ நான்லாம் வந்து தனியாக ட்ராவல் பண்ணுறதுனால மேலே ஏறுறதும் இறங்குறதும், சண்டே எங்கள் அப்பா லீவில் இருக்காருன்னா லக்கேஜ்லாம் அவரே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அழகாக கொடுத்துட்டு போயிடுவார். பட் ரிட்டன் நான் இறங்கும் போது நான் தானே எடுக்கணும். ஸோ எனக்கு அந்த க்ரௌடில் வந்து எடுத்துகிட்டு நான் வெளில இறங்குறதுக்குள்ளே எனக்கு வந்து போதும் ஆகிடும். நான் பெருங்குளத்தூரில் இறங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டு கொஞ்சம் நான் ரெடி ஆகிட்டு நான் 4 ஹவர்ஸ் உட்காந்தே இருக்கிறதுனால கொஞ்சம் பாடி வந்து அப்படி இப்படி இருக்கும். அதை கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு நடக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி ஆயிடுவேன். நான் கேப் புக் பண்ணணும், லக்கேஜ் அப்புறம் கீழே வைக்கிற மாதிரி இருக்கும், ஃபோன் யூஸ் பண்ணணும், நிறையா பிரச்சனை இருக்கிறதுனால மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணுவேன். பட் இந்த வாட்டி இந்த பேக் வந்து கொஞ்சம் ஹேண்டியாக இருக்கிறதுனால ஐ திங்க் இட் won't மேக் தட் மச் ட்ரபிள். லெட்ஸ் see. ஒன்றும் இல்லை, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரூம் ஷிஃப்ட் ஆகிட்டோம், வேறு ஒன்றும் இல்லை. பாட்டி தூங்க வந்துட்டாங்க, டைம் ஆகிடுச்சுன்னு. ஸோ நம்ம அந்த ரூம்லேயே இந்த ரூமுக்கு வந்தாச்சு. அது வந்து தாத்தா பாட்டி இருந்த ரூம். இப்போ வந்து அப்பாவும் பாட்டியும் இருக்காங்க, நானும் அம்மாவும் இந்த ரூமில் தூங்குவோம். பாட்டிக்கு பாட்டிக்கு 95 ஆகிடுச்சுன்னு பாட்டிக்கு துணையாக அப்பா அங்கே இருக்காங்க. ஸோ லாஸ்ட் கிளிப்பிங்கில் காட்டின மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த லிப்ஸ்டிக், லிப் பாம், காஜல் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது எல்லாமே எடுத்துகிட்டு போகிறேன். பேக் டு சென்னை எடுத்துகிட்டு போகிறேன். நம்ம ஆல்ரெடி ஒரு மேக்கப் பவுச் போட்டோம், பட் அது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து சரியாக கிளாரிட்டி இல்லை அப்படின்னு ரொம்ப கிளாரிட்டி உடஞ்சி இருந்ததுனால நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். அதே மேக்கப் பவுச் தான் நான் இன்னும் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நம்ம எல்லாமே போட்டுக்கலாம். அங்கே போயிட்டு ஒன்று ஆர்கனைசரில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நான் உங்ககிட்ட ஒரு 2 ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணுறதை வந்து சொல்ல போகிறேன், ஹெல்த் ரிலேட்டடாக. ஒன்று வந்து HK டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணேன்னா ஹேருக்காக பயோடென் டேப்லெட். இது நான் வந்து ரெக்கமெண்ட்லாம் பண்ணல, எனக்கு வந்து செட் ஆகிடுச்சு. என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, அவங்க சொன்னதுலேருந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 1 இயராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நைட்டு சாப்பிட்டுட்டு ½ அன் ஹவர் கழிச்சு ஒரு டேப்லெட் வந்து யூஸ் பண்ணேன். ஆக்சுவலி இதில் வந்து 2 யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, நான் 1 தான் யூஸ் பண்ணுவேன். நடுவில் சம்டைம்ஸ் விட்டுருவேன், இதுவும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதுனால சம்டைம்ஸ் விட்டுருவேன். பட் இது யூஸ் பண்ணுறதுலேருந்து வந்து என்ன ஒரு சேஞ்சஸ் இருக்குன்னா, என்னோட ஹேரோட கலர் மாறி இருக்கு. முன்னாடி வந்து நான் கெராட்டின் பண்ணியிருந்தேன், அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ப்ரௌனிஷாக மாறிடுச்சு, நல்லா செம்பட்டை ஆயிடுச்சு. இதெல்லாம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்பராக வந்து பிளாக் கலர், பழைய பிளாக் கலர் வந்துச்சு. பிரேக் ஆகலை, அவ்வளோவா ஹேர் வந்து பிரேக் ஆகலை, ஆகுது, நல்லாவே கொட்டுது. பட் இது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஐ ஃபெல்ட். ஸோ இதை நான் வந்து யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சாலிசைக்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காலில் 2 கால்லையுமே வந்து குட்டி குட்டியாக வந்து ஆணி இருக்குது. ஆணிக்கு இங்கிலீஷில் என்னன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். எனக்கு வந்து ஜீன் பிரச்சனை, என் தாத்தா, என் அப்பா, என் அத்தைக்கு இருக்குது, இப்போ வந்து எனக்கும் இருக்குது. ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த சாலிசைக்ளிக் க்ரீம் வந்து டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணாருன்ட்டு காலில் இதெல்லாம் வாங்கியே 1 வருஷம் ஆகுது. இன்னும் வந்து கொஞ்சம் இருக்குது, நிறையவே இருக்குது. பிகாஸ் நான் யூஸ் பண்ணுறதில்ல. இது வந்து நைட் அப்ளை பண்ணிட்டு ஆணியில் அப்ளை பண்ணிவிட்டு படுக்கணும். பட் ஆனால் அது வந்து அப்சர்வ் ஆக மாட்டேங்குது அவ்வளோ சீக்கிரம். ஸோ நம்ம தலகாணி காலுக்கு வைக்கிறோம், பிளாங்கெட் யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் படுதுன்னு சோம்பேறித்தனப்பட்டுட்டு நான் வந்து இதை யூஸ் பண்ணுறதில்ல. பட் ஆனால் இது நல்லது, போட்டால் எனக்கு வந்து அந்த இடம் வந்து சாஃப்ட் ஆகிடுது, நல்லா சாஃப்ட்னா ஹார்டாக இருக்கிறது வந்து அப்படியே சாஃப்ட் ஆகிடுது. அதுக்காக தான் இது பார்ப்போம். அட்லீஸ்ட் ஃப்ரம் மண்டே ஆன்வர்ட்ஸ், நாளைக்கு சண்டே நைட்லேருந்தே இதை நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோதான், இந்த பவுச் இஸ் ஓவர். இப்போ இதை வந்து எடுத்து உள்ளே வச்சிடலாம். நான் ஆல்ரெடி பேக்கெல்லாம் வந்து வெயிலில் வச்சு தட்டி எடுத்துட்டேன், எதுக்கும் ஒரு வாட்டி தட்டுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லேப்டாப் ஸ்லீப் மோடில் தான் இருக்குது. இது வேம்பயர் டைரிஸ் பார்த்துட்டு ஸ்லீப் மோடில் போட்டு வச்சுருக்கேன், நாளைக்கு போய் கண்டினியூ பண்ணணுன்ட்டேன்னு. ஸோ லேப்டாப் சார்ஜர் வெளில இருக்குது, அதை எடுக்கணும். இது வந்து ஸ்பீக்கர், வாட்சு எல்லாத்தோட சார்ஜரும் இந்த மாதிரி வந்து ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சேன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நான் எதையும் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஸோ இன்னும் இதில் வந்து சார்ஜர், ஃபோன் சார்ஜர்லாம் உள்ளே போகணும், அதையும் உள்ளே வச்சிடலாம். ஸ்பீக்கர், போத் ஸ்பீக்கர். இதை வந்து நான் அந்த பெரிய பேக்கில் வச்சுன்னா இதில் போனால் நமக்கு செட் ஆகாது. இதெல்லாம் வந்து நீங்கள் என்னோடய ஷார்ட்ஸ்லேயே ஸ்கின் கேர் இதிலே பார்த்துருப்பீங்க. சீரம், ஃபேஸ் சீரம் அண்ட் வந்து ப்ளம் மாய்ஸ்சரைசர் எல்லாமே. ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ரெண்ட் ஜிப்பில் போட்டுடலாம், ஸோ தட் ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் தான் நமக்கு வந்து கன்ஃபியூஷன். ஃப்ரெண்ட் ஜிப் காலியாக தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு கவரில் போட்டோ பேக்கில் போட்டோ வைக்கலாம் தான், பட் வந்து எனக்கு கவர் வேண்டான்னு ஆல்ரெடி சொன்னதுனால எல்லாத்தையும் வந்து இது வந்து லென்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லென்ஸோட கிளென்சர் லிக்விட், ஸோ அது அண்ட் தென் ஃபேஸ்லின் மஸ்ட்டு. இதை வந்து இந்த பவுச்லேயே போட பார்ப்போம். என் பவுச் தான் வாங்கணும், பார்த்தீங்களா, இது 1 இயர் மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், கிழிஞ்சிருச்சு. ஸோ வாங்குவோம் நம்ம போயிட்டு. மினிசோவில் வந்து பவுச் பார்த்தேன், பட் அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, நம்மலாம் அது உள்ளே போக முடியாது. பட் சரவணா ஸ்டோர்ஸ்லேயே அது போயிட்டு வாங்கணும். அண்ட் தென் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ன்ற மாதிரி
டைரி நான் வந்து நிறைய யூஸ் பண்ணுவேன் சென்ஸ் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுவேன். நான் வீட்டுக்கு போயிட்டு நான் இன்னும் டைரி காட்டுறேன். சென்னையில் பேச்சுலர் வீடு எடுத்தது டே 1லேருந்து லாஸ்ட்டாக நான் இங்கே வந்த வரைக்கும், அதாவது இங்கே கிளம்பி வரதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் என்னெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணணும் எல்லாமே அங்கே டேட்டோட நோட் பண்ணி வச்சுருக்கோம், நானும் என் ரூம்மேட்டும். அதில் வந்து நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். இந்த டைரி வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அப்கமிங் என்னெல்லாம் நான் வந்து பண்ணணும், ஏதாவது லைஃப்பில் சேஞ்சஸ் பண்ணுறது, அந்த மாதிரி கரியரில் சேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த டைரியில் நோட் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து இந்த பேக்கில் இருக்காது, வீட்டில் இருக்கும். இந்த பேக்ல இருந்து யாராவது பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் நம்ம மாட்டிப்போம். ஸோ வீட்டில் தான் இருக்கும் பத்திரமா. ஃபேன் போடாமல் இருக்கிறதுனால செம்மையாகவே இருக்குது. ஸோ தட்ஸ் இட் கைஸ், ஹோப் யூ பீப்புள் என்ஜாய் திஸ் வீடியோ. எனக்கே வந்து மற்ற வீடியோஸ்லாம் நான் எடுத்ததை விட இந்த வீடியோ வந்து நானும் என்ஜாய் பண்ணி எடுத்த மாதிரி தான் எனக்கும் தோணுது. ஆக்சுவலி இந்த மாதிரி ஃபோன் வச்சிருக்கும் போது வீடியோ எடுக்கும் போது எனக்கு எக்ஸாக்டாக எங்கே பார்க்கணும்னு தெரியல. நான் வந்து கேமரா லென்ஸை பார்க்கணுமா இல்லை என்ன பார்த்து பேசணுமா எனக்கு எங்கன்னு தெரியல. ஸோ ஐ திங்க் ஒவ்வொரு கிளிப்பிங்லையும் எனக்கு எங்கே கன்வீனியண்ட்டாக இருக்கோ நான் அங்கங்கே பார்த்துருப்பேன். ஐ எம் சாரி ஃபார் தட். யோசிக்காதீங்க என்னடா இந்த பொண்ணு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கிளிப்பிங்கில் ஒவ்வொரு மாதிரி பார்க்குதுன்னு. ஸோ நாளையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 15 டேஸ்க்கு அப்படியே கண்டினியூஸாக இனிமேல் தான், பட் 15 டேஸ்க்கு ஒன்ஸ் கடலூர் வந்துட்டு போவேன். ஸோ நெக்ஸ்ட் 15 டேஸ் என்னோட வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து சென்னை வீட்டில் வந்து சோலோ சர்வைவல் ரிலேட்டடாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வந்து லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே கமெண்ட்ல வந்து உங்களோட ஐடியாஸ்லாம் இந்த மாதிரி நீங்க பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒப்பீனியன் இருந்தால் மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க. பாய் எவ்ரிவன், டேக் கேர்.